ஹரியோம். வணக்கம் அனைவருக்கும். சிந்திக்க சில துளிகள். இன்று ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் கிளை வடுகுவளத்தில் விநாயகர் கோவில் திடலில் பயிற்சி நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு இல்லை, அப்போ நடந்தது. அந்த கிளைக்கு பொறுப்பாளராக நான் இருந்தேன். அந்த கிளை என்ன அப்படின்னா, 7:30 முதல் 8:30 வரை அங்கே பயிற்சி 1 மணி நேரம் இருக்கும். பயிற்சினா ஜாயின் பயிற்சி இருக்கும், சூரிய நமஸ்காரம் இருக்கும், கராத்தே இருக்கும், சிலம்பு இருக்கும், பாட்டு இருக்கும், கதை இருக்கும், விளையாட்டு இருக்கும், கடைசியில் பிரார்த்தனையோடு முடியும். அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை. இதெல்லாம் நடந்தால் தான், இதெல்லாம் சொல்லி கொடுத்து மற்றவங்களாம் பயின்றால் தான் அது கிளை, இல்லைன்னா இல்லை. அந்த 7:30 மணி 8:30 மணி வரையில் அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அங்கே யாரோ 4 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை பெறணும். அப்போ தான் அது கிளையாக மாறும். அப்படி யாருமே வரலைனாலும் அந்த பொறுப்பாளராவது அங்கே உட்காந்துருக்கணும். அப்போ தான் அது கிளை. அப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய விதிமுறை. அந்த விதிமுறைப்படி நான் அந்த கிளையை நடத்திட்டு இருந்தேன். ஒரு நாள் யாருமே வரல, நான் மட்டும் போனேன், சூரிய நமஸ்காரம் பண்ணேன். அந்த கோயிலில் உட்காந்து ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி அந்த ஊரில் விசேஷம். 4-5 பேர் தண்ணி கொண்டு போகிறதுக்காக பெண்கள் வந்தாங்க. அதாவது ஊருட்டு தள்ளி இருக்க அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஊர் கிணறு. அன்றைக்கெல்லாம் கிணத்துல மோந்து தான் வீட்டு புழங்கருக்கு தண்ணி கொண்டு போவாங்க. அப்படி ஒரு 4-5 பேர் தண்ணி கொண்டு வர்றாங்க. நான் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இருட்டில் நைட் 8 மணி யாரோ நினச்சி பயந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. அங்கே போய் அங்கே ஆம்பளைகிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கே ஒருத்தர் நான் வர்றேன் வாங்கன்னு வந்தார். மேட்டில் நிற்கிறார். யார் இருந்தால் நமக்கு நீங்கள் தண்ணி மோருங்க அப்படிங்கிறாங்க. தண்ணி மோக்குறாங்க, போயிட்டார். மறுபடியும் அந்த பெண்கள் வர்றாங்க, கூட வர்றாரு, போயிட்டார். அவர் யாரப்பா நீ ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் கேட்கல. ஊர் தானே, நம்ம ஊர் தானே. ஒருத்தன் இந்நேரத்துக்கு உட்காந்துருக்கான், யாருன்னு கேட்க வேண்டாமா, கேட்கல, போயிட்டார். அடுத்த நாள் அந்த விசேஷத்தில் நானும் போகிறேன். அந்த விசேஷத்தில் நைட்டு நடந்த எல்லாரும் அதுதான் பேச்சு. எவனோ உட்காந்துருந்தானாமா, நைட்டு 8 மணிக்கு ஒருத்தர் உட்காந்துருந்தானாமா, திருடனா தெரியல, தண்ணி ஓட்டவனா தெரியல, பதுங்கிட்டு உட்காந்துருக்கான். நம்ம பெண்கள்லாம் தண்ணிக்கு போயிருக்காங்க, இவர் கூட போயிட்டு எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே பேச்சு. இவர் பேசுகிறார், பெருமையாக வேறு பேசுகிறார். எவனோ தெரியல, முதல்ல போகும்போது பொம்பளைகளை கண்டு ஒரு மாதிரியாக பார்த்துருக்கான், பொம்பளை பயந்துட்டாங்க, நான் போங்கட்டி அப்படியே அடங்கி உட்காந்துக்கிட்டான், நாங்கள் பார்த்து தண்ணி மோந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு இவரும் பெருமை அடித்தார். நான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன். என்னை பார்த்து கேட்டார், ஏப்பா தினசரி அங்கே விளையாடுவீங்களே, காணா நேற்று எங்கேப்பா போனீங்க அப்படின்னு. நானும் அங்கே தான் இருந்தேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு, இல்லை நேற்று ஒரு வேலையாக போச்சு, எல்லாம் வெளியில் போயிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறது. அவர் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கார். அதாவது தைரியமாக யாரப்பா நீ எங்கே உட்காந்துருக்கிறேன்னு கேட்குறதுக்கு தைரியம் இல்லை. அந்த தைரியம் இல்லைங்கிறத ஒத்துக்க அவர் தயாராக இல்லை. அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சி அதை மிகைப்படுத்தி அதை ஒரு மேப்பூச்சி போட்டு அது தனக்கு சாதகமாக அங்கே பெருமையாக வேறு சொல்லிகிட்ருக்கார். யார் ஒருத்தன் தன்னுடைய தவறை ஒரு சின்ன குழந்தை சுட்டி காட்டினா கூட அது சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா அவன் ஒரு படி வளர்றான். அவன் பேரில் நம்பிக்கை ஏற்படும். ஆனால் அதை மறைக்கிறதுக்காக 1000 காரணம் கண்டுபிடிக்கிறது, அதுக்காக ஏதோ என்ன வேணாலும் சொல்கிறது, அதெல்லாம் வெளிப்படையாக வாதத்துக்கு வேணால் சொல்லிக்கலாம், மற்றவங்க கம்மன்னு இருந்துக்குவாங்க. ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்குது, அந்த மனசில் நல்ல அபிப்பிராயம் வராது. யார் உண்மையை சொல்கிறாங்களோ அந்த உண்மை தான் மற்றவங்க மனசை தொடும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க நம்மளை பிடிக்கும், நமக்கு நெருக்கமாவாங்க. ஆனால் வெறும் நம்மளுடைய போலி கௌரவத்துக்காக, வெறும் கர்வத்துக்காக நாம் உள்ளொன்று வெளியொன்றா நடந்தோம்னா நிச்சயமாக நம்மளை மற்றவர்களுக்கு பிடிக்காது. அது பிடிக்காம தான் பழகுமா தவிர அது சரியானவங்களாக நாம் இருக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.